ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஏஜிங் க்ரீம் வந்து நம்ம எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு இளம் வயதிலே முகத்தில் சுருக்கம் விழுந்திருக்கும். அதை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்துட்டு நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வர்றது மூலமாக நீங்கள் வந்துட்டு ஒரு 50 வயசு ஆகும்போது கூட உங்களோட ஏஜ் வந்துட்டு 30 வயசு மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த க்ரீம், அதுக்கப்புறம் இந்த வாட்டர், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையிலே வந்து அரிசி கழுவிட்டு அந்த தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் மேலே தனியாக தண்ணி பிரிஞ்சிருக்கு, அடியில் வந்து நமக்கு நல்லா வெள்ளையாக ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள். அந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவை. அதில் தான் வந்து எல்லாமே வந்து சேர்ந்து அடங்கியிருக்கு. இப்போ மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் கலங்காமல் அப்படியே இருத்துட்டு அடியில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. அதுதான் வந்து இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நமக்கு தேவை. இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணி உங்கள் முடி வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் முகத்துக்கு தினமும் ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்கள் முகத்தை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது இருத்துட்டு அடியில் இருக்கிற தண்ணியை மட்டும். அதிகமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ண வேண்டியது வரும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இது வந்து செட் ஆகாது. முக்கியமாக ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். ஸோ விட்டமின் இ வந்து சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல்லை பறித்து கூட அந்த ஜெல்லை கூட எடுத்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அது வந்து கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கும். நல்லா வந்து கெட்டியான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். கெட்டியான கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கோகனட் ஆயில் அல்லது ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா கெட்டு போயிடும். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இளம் வயதில் சுருக்கம் விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைச்சிரும். முக்கியமாக வந்து நீங்கள் 40 வயசு ஆனாலும் 30 வயசு மாதிரி யங்காக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ரைஸ் வாட்டரில் முகத்தை கழுவுங்க. டெய்லி இந்த மாதிரி க்ரீம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சருமம் வந்து எப்போவுமே கிளியராக இருக்கும். பிளம்மிஷஸ், அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கூட அதையும் வந்துட்டு இது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.